இச்சப்போர்ட் சினிமாவில் இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தர்ஷா குப்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து கேட்குறாங்க எப்படி வந்து நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ரஞ்சித் வந்து பக்கா கோயம்புத்தூர் பெல்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொங்கு பெல்ட் சம்திங் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து நானும் கோயம்புத்தூர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷா குப்தா சொல்கிறாங்க. உடனே தீபக் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, தீபக், ரவீந்தர் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கேட்குறாங்க தர்ஷா குப்தா கிட்ட, நீங்கள் எப்படி கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து நான் வந்து ஸ்கூல் வந்து பெங்களூர் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு கதையை சொன்னால் நீங்கள் எல்லாருமே சிரிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ஸ்கூல் வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அங்கே வர்ற எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்து தமிழ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து போட்டுட்டு வருவாங்க. அவங்க ப்ளவுஸ் சூப்பராக போட்டு வரும்போது ஒரு நாள் வந்து கேட்கப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க எல்லோரும் ப்ளவுஸ் வந்து பாண்டி பஜாரில் தான் வந்து தைச்சி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சென்னையில். சரின்னு நான் அடுத்த நாளே வந்து ஸ்கூல் படிக்கும் போதே வந்து கேட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன். ஸோ ப்ளவுஸ் அதை தைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தப்போ என் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மாடல், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து மாடலாக இருந்தாங்க. அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க கூட வந்து என்னை பார்த்த உடனே கேட்டாங்க, நீங்கள் எதையா மாடலிங் பண்ணக்கூடாது, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இல்லை எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் அங்கேயே வந்து நான் போயிட்டேன், பெங்களூருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து லீவ் வரும்ல, இந்த குவார்ட்டர்லி ஆஃபர்லி லீவு. ஸோ அப்போ வந்து நான் திரும்பவும் வரும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு போனதுலேருந்து என்னை கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, மாடலிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து நான் பண்ணேன் அந்த குவார்ட்டர்லி லீவில். அதை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிட்டு அது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் சென்ட்ரல் லைனில் வந்து ஒரு ஹெட்லைன் மாதிரி வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் வந்தது, சீரியல்ஸ் வந்தது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து டேட்டூ போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா டேட்டூ வந்து ஸ்கூல் டைம்லலாம் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் ப்ளவுஸ்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி கைக்கு ஆர்ம்ஸ் கீழே இல்லாமல் கொஞ்சம் வெளியே தெரியாத மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அதுக்கப்புறமா வந்து காலில் ஒரு டேட்டோ போட்டேன். அப்போ வந்து டேட்டோ போடுறவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து பெரிய டேட்டோவோ வந்து ரைசிங் ஸ்டார் மாதிரி வந்து போட்டுக்கோங்க, பெரிய ஸ்டாராக. ஸோ நீங்கள் வந்து பெரிய ஆளாக வருவீங்க, ஒரு ரைசிங் ஸ்டார் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து சரி இது அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். அது போட்ட ராசியே என்னமோ தெரியல, இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய நல்ல இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு கதையை சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்த ஒரு காரணம். ஸோ உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்தில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.